பண்ணுறீங்க, 5 நாள் பண்ணீங்க. தினமும் இதெல்லாம் நீங்கள் சக்கரை வச்சு படிச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாமே நாய்க்கு வச்சுருங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியாக குடும்ப ஒற்றுமை உண்டாகும். இங்கே உட்காந்து இருக்கிறவங்கெல்லாம் மனசுக்குள்ள யாராவது குடும்ப பிரச்சனை இருக்குது, கணவன்மனை பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் மொத்தமாக பிரச்சனை இருக்கும். மொத்தமாக என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் வேடிக்கை இதெல்லாம் வளரடியாக இந்த வளர்ச்சி மூலமாக இந்த குடும்ப ஒற்றுமை உண்டாகும். இப்போ மனதார கிராமத்தியர்கள் குழந்தைகள் அனைவருடைய வேண்டுதலாக உங்களுடைய குடும்பம் ஒற்றுமை உண்டாகும் என்று மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணுகிறேன். அடுத்தபடியாக மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி வசியம். பெண்கள் கணவன் வசியம்